யமனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் ஏற்படப்போகும் மும்முனை போரும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தரமான அதிரடியான காய் நகர்த்தல்களும் இதனால் சவுதி அரேபியா மற்றும் அமீரக கூட்டணிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சேதமும் ரஃபாவின் கிழக்கு சுரங்கப்பாதைகளிலிருந்து மீண்டும் வெளியேறிய 7 பலஸ்தீனிய போராளிகளும் நடைபெற்ற சம்பவங்களும் ஹொஸ்ஸாம் பத்ரான் அவர்களுடைய அறிவிப்பும் டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் கட்ட ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்றை தட்டி தூக்கிய ஈரானிய கடற்படையினரும் ஈரானிய வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடிய ஈரானிய வான் பாதுகாப்பு படையினரும் நெட்டன்யாகுவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுமா? பொது மன்னிப்பை வழங்குவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜனாதிபதி நெட்டன்யாகுவுக்கு விதித்திருக்கக்கூடிய 4 நிபந்தனைகள். நெட்டன்யாகுவுக்கு பொது மன்னிப்பை வழங்க வேண்டும். நெட்டன்யாகுவின் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஊழல் வழக்குகளும் ரத்து செய்யப்பட வேண்டும். அனைத்து வழக்குகளிலிருந்தும் நெட்டன்யாகு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஜனாதிபதி ஐசாக் ஹெர்சோக்கிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். நெட்டன்யாகுவின் அனைத்து ஊழல் வழக்குகளும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு இஸ்ரேலிய ஜனாதிபதி நெட்டன்யாகுவுக்கு பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். மேலும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜனாதிபதி ஐசாக் ஹெர்சோக்கை சந்தித்து இவை தொடர்பான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நெட்டன்யாகுவுக்கு பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை இஸ்ரேலிய ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் மும்முரமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜனாதிபதியிடம் கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள். மேலும் நெட்டன்யாகுவின் அரசாங்கத்திற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முழுமையான ஆதரவை தொடர்ச்சியாக வழங்கும் என்பதனையும் அமெரிக்க தூதரும் ஜரேட் குஷ்னரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டிருந்தார்கள். அத்தோடு நேற்றைய தினம் நெட்டன்யாகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜனாதிபதி ஐசாக் ஹெர்சாக்கிடம் தன்னுடைய பொது மன்னிப்பு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். மேலும் நெட்டன்யாகு ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய பொது மன்னிப்பு கோரிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. விசாரணைகள் மூலம் நான் குற்றமற்றவர் என்பதனை நிரூபிப்பதில் எனக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. விசாரணைகள் முழுமையாக முடிக்கப்பட்டு நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்படுவதையே நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் எந்த குற்றச் செயல்களையும் மேற்கொள்ளவில்லை. எந்த ஊழல்களிலும் நான் சம்பந்தப்படவில்லை. இருப்பினும் தேசிய பதற்றங்களை குறைப்பதற்காகவும் பிராந்திய மாற்றங்களை சவால்களை எதிர்கொள்வதற்காகவும் என் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளும் ஏனைய வழக்குகளும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அடுத்த 6 மாதத்திற்குள்ளே மத்திய கிழக்கிலே அசாதாரண முன்னேற்றங்கள் நடைபெறப் போகின்றன. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்கொள்ளப் போகின்றது. நாங்கள் இன்னும் 6 மாதத்திற்குள்ளே மத்திய கிழக்கில் மிக முக்கியமான இலக்குகளையும் அடைந்து கொள்ளப் போகின்றோம். இதனால் அடுத்த 6 மாதங்களுக்கு நாங்கள் விரைவாகவும் வினைத்திறனாகவும் செயற்பட வேண்டும். இராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு விடயங்களில் நான் முழுமையாக களமிறங்கி மும்முரமாக செயற்பட வேண்டும். என்னுடைய முழு கவனத்தையும் பிராந்தியத்தினுடைய மாற்றங்களை நோக்கி திருப்ப வேண்டும். இதனால் நீங்கள் எனக்கு வழங்கக்கூடிய பொது மன்னிப்பானது இந்த வேலை திட்டங்களை முடிப்பதற்கும் தேசிய நலன்களின் முழுமையான கவனத்தினை செலுத்துவதற்கும் பேருதவியாக அமைந்திருக்கும். அடுத்த 6 மாதத்திற்குள்ளே மத்திய கிழக்கில் நடைபெறப் போகும் அசாதாரண மாற்றங்களை என்னால் முழுமையாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். தற்போது நாங்கள் தீர்க்கமான நேரத்தை அடைந்து கொண்டுள்ளோம். இந்த நேரத்தினை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக நானும் என்னுடைய அரசாங்கமும் முழுமையாக தயாராக வேண்டும். எனவே பொது மன்னிப்பை வழங்கி இதற்கான வாய்ப்பை எனக்கு தாருங்கள் என நெட்டன்யாகு பொது மன்னிப்பு கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 111 பக்கங்களை உள்ளடக்கியதாகவே நெட்டன்யாகுவின் இந்த பொது மன்னிப்பு கோரிக்கை அமைந்துள்ளது. மேலும் இவற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை மாத்திரமே நான் இங்கு குறிப்பிட்டுள்ளேன்.
அதாவது நெட்டன்யாஹுவினுடைய இந்த பொது மன்னிப்பு கோரிக்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்னும் 6 மாதத்திற்குள்ளே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அசாதாரண மாற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருப்பதுதான். அதாவது இன்னும் 6 மாதத்திற்குள்ளே எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பது தொடர்பாகவே நெட்டன்யாஹு குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானிலே அடுத்த கட்ட போரை ஆரம்பித்து ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவுமே நெட்டன்யாஹு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அரசியல் களத்தில் நெட்டன்யாஹு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாகவே போர் அமைந்துள்ளது. இந்த போரை தொடர்ந்தால் மாத்திரமே நெட்டன்யாஹுவின் அரசியல் வாழ்க்கையை பாதுகாக்க முடியும் என்கின்ற நிலைமை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் நெட்டன்யாஹுவுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய ஊழல் வழக்குகள் நெட்டன்யாஹுவுக்கு போரின் விரிவாக்கத்தில் முழுமையாக கவனத்தினை செலுத்துவதற்கு தடையாக இருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு நெட்டன்யாஹுவினால் முழுமையான கவனத்தை திருப்ப முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த ஊழல் வழக்குகளில் இருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்பதிலும் நெட்டன்யாஹு குறியாக இருக்கின்றார். அப்போது தான் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது ஏற்படக்கூடிய விளைவுகளில் இருந்து அவருடைய அரசாங்கத்தையும் பாதுகாக்க முடியும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், நெட்டன்யாஹு இன்னும் 10 வருடங்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பிரதமர் பதவியில் இருப்பதற்கே திட்டமிடுகின்றார். இன்னும் 10 வருடங்களுக்கு தன்னுடைய பிரதமர் பதவியை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விரிவாக்கி கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை முழுமையாக வெற்றி கொள்ள வேண்டும் என்பதே நெட்டன்யாஹுவினுடைய நீண்ட கால கனவாகும். நெட்டன்யாஹுவின் தலைமையில் கிரேட் இஸ்ரேல் விரிவாக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய கனவாகும். எனவே நெட்டன்யாஹுவின் இந்த கனவுகளுக்கும் அவருடைய ஆட்சியை தொடருவதற்கும் மிகப்பெரிய தடையாகவே நெட்டன்யாஹுவுக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணைகள் காணப்படுகின்றன. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவை ஊழல் வழக்கு விசாரணைகளில் இருந்து முழுமையாக நீக்குமாறு கோரிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பும் 2028ஆம் ஆண்டு 3வது தடவையாக ஜனாதிபதி போட்டியில் களமிறங்குவதற்கும் திட்டமிட்டு வருகின்றார். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால், டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் இன்னும் 10 வருடங்களுக்கு ஆட்சி அதிகாரங்களில் இருப்பதற்கான காய் நகர்த்தல்களையே மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு நெட்டன்யாஹுவின் இந்த பொது மன்னிப்பு கோரிக்கைக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதாக வலதுசாரி அமைச்சர்களான பென் குவிரும் ஸ்மோட்ரிச்சும் தெரிவித்துள்ளார்கள். காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு இன்னும் சில காலம் தேவைப்படுகின்றது. அதே போன்று ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான காலத்தையும் நாங்கள் நெருங்கிவிட்டோம். லெபனானிலே ஹிஸ்புல்லாவினுடைய கதையை முழுமையாக முடிப்பதற்கும் நாங்கள் நெருங்கிவிட்டோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பிரதமர் எந்த தடையும் இல்லாமல் முழுமையான பலத்தை பயன்படுத்தி செயற்பட வேண்டும். இதனால் ஜனாதிபதி அவசரமாக பிரதமருக்கு பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் என பென் குவிர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெட்டன்யாஹுவின் பொது மன்னிப்பு கோரிக்கை கடிதத்தினை ஜனாதிபதி ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இந்த பொது மன்னிப்பு கோரிக்கை கடிதத்தில் பிரதமர் நெட்டன்யாஹு அவருடைய குற்றச் செயல்களை ஒப்புக்கொள்ளவில்லை. செய்த குற்றங்களையும் ஊழல் நடவடிக்கைகளையும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. எந்தவிதமான வருத்தத்தையும் இந்த பொது மன்னிப்பு கோரிக்கையில் அவர் வெளிப்படுத்தவில்லை. இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சியாக நாங்கள் ஒரு பொழுதும் இந்த பொது மன்னிப்பு கடிதத்தினை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நான் ஜனாதிபதிக்கு ஒரு விடயத்தினை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். நெட்டன்யாஹுவுக்கு பொது மன்னிப்பை வழங்குவது இஸ்ரேலிய அரசியல் களத்தில் மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். செய்த குற்றத்தினை ஒப்புக்கொள்ளாமல், செய்த குற்றத்திற்கான மன்னிப்பை கேட்காமல், அதற்கான கவலைகளை தெரிவிக்காமல் இஸ்ரேலிய அரசியலில் இருந்து முழுமையாக நெட்டன்யாஹு ஓய்வு பெறாமல் நெட்டன்யாஹுவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படக்கூடாது. நெட்டன்யாஹு முழுமையாக அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றால் மாத்திரமே அவருக்கான பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த விடயங்களில் நாங்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றோம். மேலும் ஜனாதிபதி ஒரு பொழுதும் பிரதமருக்கு பொது மன்னிப்பை வழங்கக்கூடாது. அவ்வாறு வழங்கினால் இஸ்ரேலிய அரசியல் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துவிடும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹுவின் பொது மன்னிப்பு கோரிக்கை கடிதத்தினை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் இவை தொடர்பான பதில்கள் வழங்கப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜனாதிபதியினுடைய அலுவலகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நெட்டன்யாஹுவுக்கு பொது மன்னிப்பை வழங்க வேண்டுமாக இருந்தால் 4 நிபந்தனைகளை நெட்டன்யாஹு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஜனாதிபதி ஐசாக் ஹெர்சோக் நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது
முதலாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜனாதிபதி பொது மன்னிப்புக்காக நெட்டன்யாகுவுக்கு 4 நிபந்தனைகளை விதித்துள்ளார். முதலாவது நிபந்தனை, நெட்டன்யாகு அவருடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக ஓய்வு பெற வேண்டும். இதற்கு பிறகு வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலிலும் நெட்டன்யாகு போட்டியிடக்கூடாது. அரசியலில் இருந்து நெட்டன்யாகு முழுமையாக ஒதுங்கிவிட வேண்டும். இரண்டாவது, நெட்டன்யாகு அவசரமாக முன்கூட்டிய தேர்தல்களை நடத்த வேண்டும். இன்னும் 6 மாதங்களுக்குள்ளேயே நெட்டன்யாகுவின் அரசாங்கம் தேர்தலை நடத்த வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, சட்ட ஒழுங்குகளுக்கு அமைவாக அனைத்து வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட வேண்டும். நான்காவது நிபந்தனை, அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் தொடர்பான முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்த பலவீனமான அதிகாரிகள் அனைவரும் முழுமையாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஜனாதிபதி நெட்டன்யாகுவுக்கு நிபந்தனைகளை விதித்துள்ளார். இந்த 4 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு நெட்டன்யாகு அவருடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுவாராக இருந்தால், கட்சியிலிருந்து விலகி முழுமையாக ஓய்வு பெறுவாராக இருந்தால், நான் நெட்டன்யாகுவுக்கு பொது மன்னிப்பை வழங்குகின்றேன் என்றே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜனாதிபதி நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். அதே நேரம் இப்படியான நிலைமையில் இந்த 4 நிபந்தனைகளிலும் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜனாதிபதியை பின்வாங்க வைப்பதற்கான எல்லா விதமான உச்சழுத்தங்களையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது. இந்த 4 நிபந்தனைகளும் இல்லாமல் நெட்டன்யாகுவுக்கு பொது மன்னிப்பை வழங்குவதற்கான எல்லா விதமான காய் நகர்த்தல்களையும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக இந்த வார இறுதிக்குள்ளே அமெரிக்க தூதரும் ஜரேட் குஷ்னரும் மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள் என்றும் சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அல்லது இந்த முயற்சிகள் தோல்வியடைந்தால் டொனால்ட் ட்ரம்பே நேரடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜனாதிபதிக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நிபந்தனைகள் இல்லாமல் நெட்டன்யாகுவுக்கு பொது மன்னிப்பை வழங்குவதற்கான உச்சழுத்தங்களை வழங்குவார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நெட்டன்யாகுவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். எனவே இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் களமானது பதற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. லெபனானில் களமிறங்கியிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய 14வது பாப்பரசரை வரவேற்கும் நிகழ்வுகளில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அமல் இராணுவத்தினுடைய தலைவராகவும் பாராளுமன்ற சபாநாயகரும் இருக்கக்கூடிய நஹபி பெர்ரி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பாப்பரசருக்கு கடிதத்தினையும் வழங்கியுள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் லெபனானிலே தாக்குதல்களை நிறுத்தவில்லை. பாப்பரசரின் வருகையை தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே தாக்குதல்களை நிறுத்தவில்லை. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 8க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 2 ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அத்தோடு நேற்றிரவு நெட்டன்யாகு லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் தொடர்பான விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினையும் நடத்தியிருந்தார். கடந்த வாரம் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான முழுமையான திட்டங்களை உள்ளடக்கிய வரைபடத்தை முன்வைக்குமாறு நெட்டன்யாகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்தார். மேலும் இதற்கமைவாக நேற்றிரவு நடைபெற்ற விசேட போரமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி லெபனானுக்கு எதிரான ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போர் தொடர்பான முழுமையான வரைபடத்தை முன்வைத்துள்ளார். மேலும் குறித்த வரைபடத்திற்கமைவாக லெபனானுக்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதும் வீரியமான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதும் லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி இடையக மண்டலமாக மாற்றுவதும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் லெபனானி அரசாங்கத்திற்கு இந்த மாத இறுதி வரையிலேயே காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள்ளே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை லெபனானி அரசாங்கம் முடிக்காவிட்டால் அடுத்த வருட ஆரம்பத்திலேயே இஸ்ரேலிய இராணுவம் லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கும் என இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து ஈரானிய வான்படையினர் ஈரானினுடைய அதிகளவான வான்பரப்பு பிரதேசங்களுக்கு நோட்டம் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். குறிப்பாக ஈரானினுடைய மேற்கு மற்றும் தெற்கு பிரதேச வான்பரப்புகளிலேயே நோட்டம் எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது ஈரானுடைய மேற்கு மற்றும் தெற்கு வான் பிரதேசங்கள் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. இதற்கமைவாக குறித்த பிரதேசங்களிலே அதிரடியான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஏவுகணை சோதனைகள் மற்றும் வான் பாதுகாப்பு சோதனைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த கட்ட போர்
போருக்கு முழுமையாக தயாராகும் வகையிலேயே இந்த அதிரடியான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த சோதனைகளில் புதிய தந்திரங்களை புதிய முறைகளை பயன்படுத்தி வான் பாதுகாப்பு அமைப்புகள் சோதனை செய்யப்படும் என்றும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய IRGC கடற்படையினர் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்றை கைப்பற்றியுள்ளார்கள். ஈஸ்வதனி என்கின்ற கொடியோடு 3.5 லட்சம் லிட்டர் எரிபொருளோடு பயணித்த மிகப்பெரிய எரிபொருள் கப்பலையே கைப்பற்றியுள்ளார்கள். குறித்த கப்பலிலே கொண்டு செல்லக்கூடிய எரிபொருளானது சட்டவிரோதமான எரிபொருள் என்றும் இதனால் தான் நாங்கள் குறித்த கப்பலை முழுமையாக கைப்பற்றியுள்ளோம் என்றும் ஈரானிய கடற்படையினர் அறிவித்துள்ளார்கள். மேலும் குறித்த கப்பலிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களையும் கைது செய்துள்ளார்கள். இவர்களில் இந்தியாவை சேர்ந்தவர்களும் அண்டை நாட்டை சேர்ந்தவர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமனுக்குள்ளே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்து வருகின்றது. யமனினுடைய வடக்கு எல்லை பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய படைகள் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று யமனினுடைய தெற்கு பிரதேசமான தாயிஸ் பிரதேசத்திலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்காவும் யமனினுடைய மத்திய பிரதேசமான மாரிப் பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இவை தொடர்பான சில முக்கியமான தகவல்களை நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இளம் சிவப்பு நிற பிரதேசமான மாரிப் பிரதேசத்திலேயே அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த மாரிப் பிரதேசமானது சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான படைகளாலும் யமன் ஹவுதிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய சில பழங்குடி படைகளாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. குறித்த மாரிப் பிரதேசமானது யமன் ஹவுதிகளுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசம் அல்ல. சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான படைகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். மேலும் யமன் ஹவுதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பழங்குடி குழு ஒன்றை இலக்கு வைத்தே அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அத்தோடு இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாரிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படையாக பழங்குடி குழுவாக பப்தா பழங்குடி குழுவினர் காணப்படுகின்றார்கள். தற்போது இந்த பப்தா பழங்குடி படையினர் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக செயற்படுவதை விட ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூலிப்படைகளையே அதிகமாக எதிர்க்கின்றார்கள். அதாவது இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளையே எதிர்க்கின்றார்கள். ஏனென்றால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகள் யமன் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை மாத்திரம் இலக்கு வைக்கவில்லை. சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு கூலிப்படைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் இலக்கு வைத்துள்ளார்கள். யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மாத்திரம் தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளுக்கும் கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் திட்டமிட்டுள்ளார்கள். இதனை சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான கூலிப்படைகளும் பழங்குடி குழுக்களும் அறிந்து கொண்டதன் காரணத்தினால் தற்போது இவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூலிப்படைகளுக்கு எதிரான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய யமனினுடைய கிழக்கு பிரதேசமான ஹதர்மத் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் ஒன்றாகவே செயற்படுகின்றார்கள். இருப்பினும் தற்போது யமனினுடைய கிழக்கு பிரதேசத்திலே ஹதர்மவுத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஹதர்மத் பழங்குடி குழுவை கூட்டணியில் இருந்து முழுமையாக நீக்கியுள்ளார்கள். அதாவது யமனினுடைய கிழக்கு பிரதேசத்திலே சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான கூட்டணியானது முறிவடைந்துள்ளது. அதாவது இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் கூட்டுப்படைகளும் சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றியதற்கு பின்பு யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களையும் போரையும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். முதலில் நாங்கள் சவுதி அரேபியாவின் கூலிப்படைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வோம். பிறகு அனைத்து பிரதேசங்களையும் ஒன்றிணைத்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகள் திட்டமிட்டுள்ளன. அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றியதற்கு பின்பு நாங்கள் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான போரை ஆரம்பிப்போம் என திட்டமிடுகின்றார்கள். இதனால் தற்போது யமனுக்குள்ளே போரானது மும்முனை போராகவே மேற்கொள்ளப்பட போகின்றது. மேலும் இந்த நிலைமையானது யமன் ஹவுதிகளுக்கு அதிகளவான நன்மைகளையும் ஈட்டித் தரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிலைமைகள் ஏற்படுவதற்கு யமன் ஹவுதிகளுடைய தந்திரமான காய் நகர்த்தல்கள்
தான் காரணம் என யமனினுடைய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளும் அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் அது யமன் ஹவுதிகளுக்கு எதிரான வீரியமான தரைவழி தாக்குதலாகவே அமைந்திருக்கும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இவர்களோடு ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்வார்கள். இந்த நிலைமையானது யமன் ஹவுதிகளுக்கு மிகப்பெரிய சவாலானதாகவே அமைந்திருக்கும். எனவே இப்படியான நிலைமையில் தான் யமன் ஹவுதிகள் தந்திரமாக காய்களை நகர்த்தி சவுதி அரேபியாவுக்கும் அமீரகத்திற்கும் இடையிலான கூட்டணியை முழுமையாக தகர்த்துள்ளார்கள். தற்போதைய நிலைமையில் சவுதி அரேபியாவுக்கும் அமீரகத்திற்கும் இடையிலான கூட்டணி தகர்க்கப்பட்டிருப்பதனால் இது யமன் ஹவுதிகளுக்கு சாதகமான நிலைமைகளையே தரையில் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான சில அரபு பழங்குடி குழுக்கள் தற்போது யமன் ஹவுதிகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதற்கும் முன்வந்துள்ளார்கள். இதனால் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளார்கள். யமன் ஹவுதிகளுடைய அதிரடியான தந்திரமான காய் நகர்த்தலின் விளைவாகவே தற்போது இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக யமன் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே தற்போது யமனுக்குள்ளே மும்முனை போர் நடைபெறப் போகின்றது. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த போரிலே அதிரடியான ஆட்டத்தினை வெளிப்படுத்துவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் யமனினுடைய போர்க்களமானது யமன் ஹவுதிகளுக்கு மிகவும் சார்பாகவே அமைந்துள்ளது. அடுத்து நேற்றைய தினம் ரஃபாவின் சுரங்கப்பாதை ஒன்றிலிருந்து 7 பலஸ்தீனிய போராளிகள் வெளியேறி இருப்பதாகவும் இதன்போது இவர்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஹமாஸ் அரசியல் பணியகத்தினுடைய உறுப்பினர் ஹொசாம் பத்ரான் அவர்களை இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய 1ஆம் கட்ட திட்டத்திற்கு அமைவாக அனைத்து நிபந்தனைகளையும் கடைபிடித்துள்ளோம். ஆனால் ஆக்கிரமிப்பு எந்த நிபந்தனைகளையும் கடைபிடிக்கவில்லை. மத்தியஸ்தர்களும் இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதில் எந்த பயனும் இல்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 1ஆம் கட்ட நிபந்தனைகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றியதற்கு பின்பே நாங்கள் 2ஆம் கட்டத்தை பற்றி பேச்சுவார்த்தைகளை தொடர்வோம் என்றும் 2ஆம் கட்டம் தொடர்பான முடிவுகளை அப்போது தான் எடுக்க முடியும் என்றும் ஹமாஸினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் ஹொசாம் பத்ரான் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.